முக்கியமான மேட்டர் என்னன்னு கேட்டா, இறைவனை ஒரு உருவத்தில் காண்கிறார்கள். பெரும்பாலும் நீங்க உலகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மட்டும்தான் இறைவனை ஒரு உருவத்தில் காணல, சும்மா நின்று தொழுதுட்டு போயிடும். இறைவன் எப்படி இருப்பான் தெரியாது, பாத்தியலா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா உலகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கடவுள்னு சொன்னா ஒரு உருவத்தை என்ன செஞ்சாங்க, அவங்க ஒரு கற்பனையா பண்ணி செய்யறாங்க. இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, இதுக்கு ஒரு அஸ்திகாரத்தை போடுது. என்ன போடுது? இறைவனை பார்த்தது கிடையாது. இஸ்லாம் என்ன செய்யுது? பார்க்க இயலாது. நேத்தும் பார்த்தது கிடையாது, இனியும் பார்க்க இயலாது. பார்க்க இயலல பார்க்காத ஒண்ணுக்கு எப்படி நீ உருவம் கொடுப்ப? பாயிண்ட் எப்படி வருது? பார்த்து ஒரு ஆளுக்கு உருவம் கொடுக்கறதா பார்த்திருக்கணும்லங்க. நீ அவரை முன்னப்பண்ண எவனாவது ஒரு ஓவியர் பார்த்திருந்தா தானே செய்ய முடியும், இவர் இந்த மாதிரி தான் இருந்தாரு அப்படின்னு உருவம் கொடுக்க முடியும். பார்க்கல என்று சொல்லிட்டு நீ உருவம் கொடுத்தால் அது அவருடைய உருவமா இருக்குமா? நீனா கற்பனை பண்ணிக்கிட்டா இருக்குமே தவிர அவருடைய உருவமா எப்படி இருக்கும்? இஸ்லாம் என்ன செய்யணும், அந்த கடவுளை பார்க்கிறதுங்கிற மேட்டர்ல தான் உருவ வழிபாடுகள் எல்லாம் வருது. இறைவனை ஒரு குறிப்பிட்ட ஒரு உருவத்துல பாக்குறாங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் என்ன? யாரோ ஒருத்தர் இதான் கடவுள்னு உங்களை காட்டுறாரு. என்ன கேட்டிருக்கணும்? நீ பாத்தியா இப்படித்தான் கடவுள் இருந்து நீ பாத்தியா கேட்கணும். அது ஒருத்தரும் பார்க்கலன்றதுக்கு அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது. அதை விட ஆதாரம் என்னன்னு கேட்டா, லட்சக்கணக்கான வடிவத்தை இவங்க காட்டுவதிலிருந்த ஒருத்தரும் பார்க்கலன்னு விளங்குது. பார்த்தா எல்லாம் ஒரே வார்த்தை இருக்கு. என்னை நீங்க எல்லாரும் ஓவியர், உங்களுக்கு வரைய தெரியும் வைங்களேன், என்னை எல்லாரும் எப்படி வருவீங்க? இதே மாதிரி தான் வருவீங்க. என்ன கொஞ்சம் முன்ன பின்ன செய்வீங்க, கலர் கொடுக்கறதுல கொஞ்சம் இதுல சின்ன மைனரான விஷயங்கள்ல சில மிஸ்டேக் பண்ணுவீங்களே தவிர ஒட்டுமொத்தமா பார்த்தா நான் தான் பாக்குற மாதிரி இருக்குமா இல்லையா? ஓவியம் வரைய தெரிந்தவர்களா நீங்கள் எல்லாரும் இருந்து என்னை நீங்கள் வரைந்தீர்களே ஆனால், ஒவ்வொருத்த பேப்பரையும் வாங்கி பார்த்தோமே ஆனால் அது நான் தான் தெரியுமா இல்லையா? அப்படித்தானே தெரியணும். அதுல வித்தியாசம் வராது தானே. ஆனால் நம்ம என்ன பாக்குறோம்? கடவுள்னு சொல்றோம். இவர் ஆம்பளையா கொண்டா ஒருத்தன் காட்டுறோம், பொம்பளையா காட்டுறோம் ஒருத்தன். கடவுள்னு சொல்றோம், அது எவ்வளவு அடிப்படையே மாறி போகுது. சின்ன மைனர் மிஸ்டேக் ஆயுது, சின்ன வித்தியாசமா. எவ்வளவு பெரிய வித்தியாசம்! இதான் கடவுள் ஆம்பளை போட்டா ஒருத்தர் காட்டுறாரு, இன்னொருத்தர் இதான் கடவுள் பொம்பளை போட்டா காட்டுறாரு. ஒருத்தர் என்ன செய்யறாரு, இதான் கடவுள் ரெண்டு கையோட சாதாரணமா கொண்டாந்து காட்டுறாரு. இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, இல்ல 12 கை தான் கடவுள் அப்படிங்கிறாரு. ஒருத்தர் கொண்டாந்து இதான் கடவுள் வேற ஒரு மாதிரி என்ன செய்யறாரு, காட்டுறாரு. இதான் கடவுள் ஒருத்தர் ஒரு தலையோட கொண்டாந்து காட்டுறாரு, தலை ஒண்ணுதான் இருக்கு. இன்னொருத்தர் காட்டுறாரு, இல்ல 6 தலை இருக்கு, 10 தலை இருக்குது, 12 தலை இருக்குன்னு என்ன செய்யறாரு, அதை கொண்டாந்து காட்டுறாரு. ஒருத்தர் நல்லா ஸ்மார்ட்டா இருக்கிற மாதிரி கொண்டாந்து காட்டுறாரு. ஒருத்தர் வயிறு தள்ளிக்கிட்டு போயிருக்கிற மாதிரி, இல்ல இதான் இப்படித்தான் இருக்கிறாருன்னு என்ன செய்யறாரு. இன்னொருத்தர் வேற மாதிரி டைப்ல காட்டுறாரு. அழகா சீரா பல்லு அழகா சிரிச்சல பார்த்து ஒரு அழகா இருக்கிற மாதிரி ஒருத்தர் காட்டுறாரு. இன்னொருத்தர் பார்த்தா பயங்கரமா அந்த 2 பல் நீட்டிட்டு இருக்கிற மாதிரி, பார்த்தா பயம் வர்ற மாதிரி இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, அப்படி காட்டுறாரு. ஒருத்தர் என்ன செய்யறாரு, திரும்ப வட்டமா தலைய காட்டுறாரு. இன்னொருத்தர் இல்ல இப்படி இருக்கும் சொல்லி அவருக்கு 2 கொம்பு வச்சு என்ன செய்யறாரு, காட்டுறாங்களா இல்லையா? இதெல்லாம் இறைவன் தானே உங்கள்ட்ட காட்டுறாங்க. இறைவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்க என்ன செய்யறாங்க, ஒருத்தர் இப்படி இருந்தாரு. அந்த யானையை பார்த்தாங்களா இல்லையா? யானையை பார்த்த குருடர்கள் ஒரு கதை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? குருடர்கள் யானையை பார்க்க போனான். யானையை பார்க்க போயிட்டு என்ன செஞ்சான், கண்ணு தெரியாதுல, அவன் யானையை பார்த்துட்டு வர்ணிக்கிறான். எப்படி காலத்தடை பார்த்தான், யானை எப்படிதான் இருக்கும், தூணு மாதிரி இருக்கும் யானை. ஏன் அவன் காலத்தடை பார்த்தான், வேற ஒன்றையும் பார்க்கல. காலை எப்படி இருக்கு, யானை காலு தூண் மாதிரி தானே இருக்கு. வெளியே சொன்னான், யானை பார்த்தியா? அவன் பார்த்தேன், எப்படி இருந்துச்சு, தூணு தான் யானை, தூணு இருக்கும்ல அப்படிதான் இருக்கும்ட்டான். இன்னொருத்தர் என்ன செஞ்சான், அப்படி தடை பார்த்தான், காது தட்டுப்படுச்சு, யானை காது. அவன்கிட்ட கேட்டாங்க, யானையை பார்த்தியா? பார்த்தேன், எப்படி இருந்துச்சு? முறம் மாதிரி இருந்துச்சு, முறம் காது முறமா தான் இருக்கு, முறம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டான். இப்படி இன்னொருத்த முதுவத்தடை பார்த்தான், யானை பார்த்தியா? பார்த்தேன், எப்படி இருந்துச்சு? செவர் மாதிரி இருந்துச்சு. யானை எப்படி யானைடா, என்ன செவர் தான் யானை அப்படின்னா. அப்ப இந்த மாதிரி யானையை பார்த்த குருடங்கதை மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டைப்பா கொண்டாந்து என்ன செய்யறான், இதான் இறைவன், இதான் இறைவன்னா இது சரியா? இன்னும் வேடிக்கையான வேதனையான விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம இருக்கிறோம், நமக்குன்னு ஒரு வடிவம் இருக்கிறது. வடிவத்துக்கு மோசமா நம்மளை சித்தரிச்சா கோவம் வருமா இல்லையா? கருப்பா இருக்கிறவனை கூட போட்டாவில் கருப்பா கோவம் வருது. அவன் இருக்கிறதா அப்படித்தான் இருக்கிறான். அதை போட்டோட காட்டணுமா, கொஞ்சம் கலரை ஏற்றி தான் காட்டணும். இல்லாட்டி அவனுக்கு அவன்கிட்ட சண்டைக்கு போயிடுற, என்னடா அது நீ இப்பதான் இருக்கிற, இருந்தாலும் கொஞ்சம் ஏற்றி காட்டு. நம்ம எப்படி இருக்கிறோம்னு கேட்டா, இருக்கிற மாதிரி காட்டினால பிடிக்க மாட்டேங்குது. இருக்கிறத விட கொஞ்சம் அப்படி மேல காட்டினா தான் நமக்கு என்ன செய்யுது, பிடிக்கிறத பாக்குறோம். நம்மளே இப்படி இருக்கும் பொழுது நம்மள ஒருத்தன் உருவம் வரைஞ்சு
ரெண்டு கண்ணை மட்டும் பிரிங்கிட்டு நிக்கிற மாதிரி காட்டினா கோவமா இருக்கிறேன், அப்படி கோவமா இல்லையா? அப்ப நம்ம வந்து ஒருத்தனை ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் கூட அவன் எப்படி இருக்கிறான் அப்படி காட்டினா தான் அவன் மனநிறைவு அடைவானே தவிர அவனை கோரப்படுத்தி காட்டினா அவன் மனநிறைவு அடைவானா கோவப்படுவானா? அப்ப இந்த அகில உலகத்தையும் படைத்து பராமரிக்கிற இறைவன் என்று ஒருத்தனை நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டு நம்மளை விட அசிங்கமான கோலத்தில் அவனை காட்டினால் எப்படி இருக்கும் அவனுக்கு? நம்மளாச்சும் கொஞ்சம் நல்லா இருப்போம், நம்மளை படைச்சவன் காட்டுறவன் அவன் அழகாக்கி வைக்கிறது தெரியலையே. நம்ம அழகா இருக்கிறோம், நம்மளை படைத்தவன் காட்டுறாங்க, அதை பார்த்தா இப்படி மனசு கோலமா பார்க்க நல்லவா இருக்கு, அந்த மாதிரி ஒரு மனுஷன் தான் ஒத்துக்குருவியா? அடே ஒரு மனுஷனுக்கு 5 விரலுக்கு பதில் 6 விரல் இருந்தா ஒரு மாதிரி அவனை பாக்குற, அப்ப 2 கைக்கு பதிலா 12 கை இருந்தா பரவாயில்லைங்கிற என்ன இதுங்கிற? அடே ஒரு விரல் கூட இருந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம்ல. ஒரு விரல் தானே கூட இருக்கணும், ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அது பிளஸ்ஸாவா நினைக்கிறீங்க? நமக்குள்ள 5 விரல் இவருக்கு 6 விரல் அப்படி சொல்லுவீங்களா? பொண்ணு கூட கொடுக்க மாட்டான் 6 விரல் இருக்குன்னு சொல்லி. அப்ப நீங்க உங்க பார்வை அப்படி இருக்கா இல்லையா? அப்ப இறைவனை வந்து என்ன நீங்க பாக்கணும், நம்மளை விட எல்லாத்தையும் விட இதுக்கெல்லாம் பேசிக் எதனால வருதுன்னு கேட்டா இது அழுத்தமா நம்பிடணும். இறைவனை எவன் பார்த்தான் ஒரு கொஸ்டின் எல்லாம் அடிபட்டு போச்சு. இறைவனை எவனும் பார்க்கலன்னு சொல்லி வந்து விட்டால் எப்படி நீ வடிவம் கொடுப்ப? தெரியாத ஒண்ணை எந்த வடிவத்தில் கொண்டு வருவ? அப்ப நம்ம என்ன நினைக்கணும், நம்மளை எல்லாம் விட சிறப்பாக அவன் இருப்பான். பார்க்கும் அருமையில உலகத்தில் பார்க்க இயலாது. இஸ்லாம் எப்படி அதை வந்து சொல்லுது என்று கேட்டா, மூசாங்க ஒரு இறை தூதர் மூசா நபி அவர்கள் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யறாங்கன்னா, அவங்க சமுதாயம் வந்து கேட்கிறாங்க, மூசா நபிகிட்ட வந்து அவங்க கூட்டத்தாரெல்லாம் கேட்கிறாங்க, நீங்க இறைவன்கிறீங்க, நாங்கள் நம்புறோம், இறைவனுடைய ஆற்றல்ங்கிறீங்க, நாங்களும் அனுபவிச்சிருக்கிறோம், இந்த கடலையே 2ஆக பிளந்து எங்களை நினைஞ்சால வெளியே கொண்டு வந்தான், அவ்வளவு பெரிய சூப்பர் பவர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனா நாங்க கொஞ்சம் இறைவனை பார்க்கணுமே, எப்படியாச்சும் கண்ணுக்கு முன்னாடி மூசாவே இறைவனை காட்டுன்னு சொல்லி மூசா நபிட்ட வந்து என்ன செய்யறாங்க, அந்த சமூகம் கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க, இது குல்தும் யா மூசா, மூசாவே நீங்கள் அந்த யகூதிகளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், இது குல்தும் யா மூசா, மூசாவே லன் நூமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரா, அல்லாஹ்வை நேருக்கு நேராக பார்க்காத வரை நாங்கள் நம்ப மாட்டோம் என்று சொன்னீர்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பயங்கரமான இடியோசை உங்களை தாக்கியது. பார்த்து இந்த கொஸ்டின் இந்த மாதிரி சொல்லவே கூடாது, இறைவனை பார்க்கிறேங்கிற வார்த்தையை கூட எடுக்கக்கூடாது என்று சொல்லி மூசா நபி சமுதாயத்துக்கு பயங்கரமான இடி ஓசை எழுப்பி மூர்ச்சித்து விடுகிற அளவுக்கு அவங்களை தண்டிச்சான் அப்படிங்கிற செய்தி வந்து திருக்குர்ஆன்ல 2வது சூறாவுல 55வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி யஸ்அலுக அஹ்லுல் கிதாப், வேதமுடையவர்கள் நபி உம்மிடத்தில் கேட்கிறார்கள், அன்து நஸில அலைஹிம் கிதாபும் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து அவர்கள் பார்க்கும் விதமாக ஒரு புஸ்தகத்தை நீங்கள் இறக்கி கொண்டு வர வேண்டும் என்று உங்களிடத்தில் வந்து இவர்கள் கேட்கிறார்கள். இதுக்கு நீ ஒன்னும் ஆச்சரியப்படாத, இதை விட பெரிய விஷயத்தெல்லாம் இவங்க கேட்டிருக்கிறாங்க, இவங்க லேசப்பட்ட ஆள்கள் இல்ல அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். பக்கத்து சாலு மூசா அக்பர மின் தாலிக, மூசாவிடத்துல இதை விட பெரிய விஷயம்லாம் கேட்டாங்க. ஒன்றையாவது புஸ்தகத்தை இறக்கி காட்டுன்னு சொல்றாங்க. மூசாட்ட என்ன கேட்டாங்க என்று கேட்டா, அரிநல்லாக ஜஹரா, அல்லாஹ்வை கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டுட்டாங்க. புஸ்தகத்தை நீ இறக்க சொன்னா அல்லாஹ்வை இறக்க சொல்றான். அல்லாஹ் இறக்குனா தாங்குமா இந்த பூமி? அல்லாஹ் வந்து இந்த பூமியில அவனுடைய பவருக்கும் அவனுடைய ஒளிக்கு சூரியனை ஒரு 10-100 கிலோமீட்டர் கீழே இறங்கிருச்சுன்னு சொன்னா பூமியை அழிச்சு போடும். சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து 15 கோடி கிலோமீட்டர்ல இருந்து கொஞ்சம் அப்படி பூமியை நோக்கி இறங்கி வந்துச்சுன்னு வைங்க, வெப்பம் கொஞ்சம் அதிகமாயிருந்து வைங்க, நம்ம அழிஞ்சு நாசமாயிருவோம். சூரியனுடைய சாதாரண ஒரு வெப்பத்தையே 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து உனக்கு தாங்க முடியல என்று சொல்ற, அவனுடைய ஜோதி வந்து நேரம் வந்து பூமியில இறங்கினா பூமி இருக்குமா? எதை பார்க்கறன்னு ஒரு விவஸ்தை வேணாமா? பார்க்க முடியாத பார்க்கறது. நம்மளுக்கு என்ன செய்யறான், சிலதை பார்க்காதேங்கிறான், கிரகணம் கண்ணால பார்த்துறாது, வெறும் கண்ணால பார்க்காதேங்கிறான். வெல்டிங் பண்ணும்போது வெல்டிங் உனக்கு பார்க்கல, வெல்டிங் பண்றது தனியா கண்ணாடி தரானா இல்லையா? இந்த வெல்டிங் பண்ணுவான் இல்லங்க, வெல்டிங் பண்ணி இருக்கும்போது 1/2 மணி நேரம் பாரு, அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாரு, காலையில் எந்திரிக்கும் போது கண்ணு வெந்து போயிடும். அப்ப வெல்டிங் பண்ணும்போது செய்வான், தனியா ஒரு கண்ணாடி வச்சிருப்பானுவோ, ப்ளூ கலர்ல அப்படி இருக்கும், இப்படி வெல்டிங் பண்ணுவோம், அந்த கண்ணாடி வழியா தான் அதை பார்க்கணும். வெல்டிங்ல வரக்கூடிய அந்த பவரை உன் கண்ணு தாங்க முடியலன்னா படைச்ச இறைவனை வந்து நீங்க பார்த்துருவீங்களா? அவனுடைய அந்த பவர்ஃபுல்லான காட்சியை பார்ப்பதற்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு சக்தி கிடையாது. அப்படிங்கிறதுனால அகதத்துக்கும் சாயிகத்து பிலுல்மிகும், அவர்களுடைய அநியாயத்தின் காரணமாக பெரிய இடியோசை அவர்களை தாக்கியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து 4வது சூறாவுல 153வது வசனத்தில் சொல்கிறான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
மூசா நபியே கேட்கிறாரு. இதாவது விளங்காம அவனும் கேட்டானுவன். மூசா நபி என்ன பண்றாங்க, ஒரு தடவை அல்லாட்ட கேட்கிறாங்க. இறைவன் நேர உரையாடுறான் ஸ்டார்டிங்லயே. மூசா நபி தான் முதல்ல கேட்கிறாங்க, அப்புறம் தான் உம்மத்துகள் கேட்கிறாங்க. அப்ப இறைவன் வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறான், போயிடுறாங்க. இறைவனுக்கும் மூசா நபிக்கும் பேச்சு நடக்குது, உரையாடல் நடக்குது. அவர் என்ன செய்யல, இறைவனை பார்க்கல. பார்க்கல பலம்மாஜா மூசா அலி மீகாத்தினா, மூசா வந்து நாம் வாக்களித்த இடத்துக்கு வந்த உடனே கல்லமஹு ரப்புஹு, இறைவன் அவரோடு உரையாடல் நடத்தினான். கால அவர் உடனே அவர் சொல்றாரு, வெறும் பேச்சு சத்தம் தானே கேட்குது, உன்னை பார்க்கணும்ல, என்னை காட்டுவேங்கிற. ரப்பி அரிணி அங்குரு இலைக்க, உன்னை பார்க்க வேண்டும், எனக்கு காட்டு, உன் சத்தத்தை நான் கேட்கிறேன், நீ பேசுவது எனக்கு விளங்குகிறது, உன் காட்சியை என் கண்களால் நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், கால லன் தரானி, என்னை ஒரு காலத்திலும் நீ பார்க்கவே முடியாது. என்னை பார்க்கணும்னு கேட்கிறியா, அது உனக்கு நம்பிக்கை முடியாது. ஒரு இறை தூதருக்கு, இறைவனுடைய உரையாடலை தாங்கிக் கொள்ற சக்தி இருந்த ஒரு இறை தூதருக்கு, நேருக்கு நேர் உரையாடுவதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான அந்த இறை தூதருக்கு யாரை பார்க்க முடியல? இறைவனை நமக்கு முடியுமா? அப்ப அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மகானுக்கே பார்க்க முடியாதுன்னு அல்லாஹ். மகான்கள் பார்த்தது இல்ல முதல் டாபிக், அப்புறமா நீ பார்க்கிறது. மகான பெரிய மகானுக்கெல்லாம் பெரிய மகான் மூசா நபி, அவர் பார்க்க முடியல. அல்லாஹ் என்ன சொல்றான், அவருக்கு புரிய வைக்கிறான். பார்க்க முடியலன்னா வெறுப்புல மாட்டேங்கிறானோ. ஒரு ஆளு சந்திக்க வர்றாரு, நான் பார்க்க விரும்பலங்கிறோம். அப்ப என்ன விளங்கிடுவாரு, நம்மளை பிடிக்கல போல இருக்குது, நம்மளை சந்திக்க ஒரு அவாய்ட் பண்றாரு, தவிர்க்கிறாரு அப்படின்னு நினைக்குவோமா இல்லையா? அப்படி நினைச்சுக்கிற கூடாங்க. அல்லாஹ் என்ன பண்றான், ஓய் பிடிக்காம எல்லாம் சொல்லல, உனக்கு ஏழாது. எதுக்கு நான் சொல்றேன், அல்லாஹ் காரணத்தை விளக்கணும். நீ பார்க்கணுங்கிற இல்ல. இப்ப பார் வேடிக்கைய, அந்த அந்த மலையை பார். என்னுடைய ஒளிய நான் நேர அந்த மலைக்கு பாய்ச்சறேன். உன் மேல படாம அப்படி பாய்ச்ச முடியும்? நம்மளே பாய்ச்சறமா இல்லையா? நம்மளே இந்த மாதிரி லைட்டையும் கண்டுபிடிச்சிருக்கிறோம், நம்மளே லேசரும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். லேசர் என்ன பண்ண, கரெக்டா நூல் மாதிரி போய் அங்க அடிக்கும் பாயிண்ட். லேசர் லைட் அடிக்கிறான் இல்ல, பிள்ளைகள் கூட விளையாட்டு மாதிரி அடிச்சுட்டு இருக்கல சேப்பு லைட், அது என்ன செய்யும், விரிஞ்சுக்கிட்டு போவாது. இந்த லைட்டுகள் எல்லாம் வெளிச்சம் அப்படி விரிஞ்சுக்கிட்டு வருதா இல்லையா? விரிஞ்சு தானே வருது. லேசர் லைட் என்ன செய்யாது, விரிஞ்சு வராது, நேர் அப்படியே போகும், ஒரு பாயிண்ட் மாதிரி போய் அதே மாதிரி என்ன செய்யும், அதுல படும். அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த மாதிரி படாம லேசருக்கு இது ஒரு முன்மாதிரி. லேசரே அல்லாஹ் காட்டுறான் பாருங்க. மூசா நபியும் இருக்கிறாரு, மலையும் இருக்குது. அவனுடைய வெளிச்சத்தை பாய்ச்சினா ரெண்டு பேரும் மலையும் தானே படணும். மூசா நபியும் இருக்கிறாரு, மலையும் இருக்குது, பக்கத்து பக்கத்துல ரெண்டும் இருக்குது. ரெண்டு பேருக்கும் அவனுடைய ஒளியை காட்டினா ரெண்டுலையும் தானே படணும். அது பாக்குற மாதிரி இவரு தானே பாப்பாரு, அதுக்கு ஏற்பட்ட விலை இவருக்கு தானே ஏற்படும். அல்லாஹ் என்ன பண்றான், எனக்கு அது ஏழும், உன் மேல படாம அதுல மட்டும் பட ஏழும்னா லேசர், அதான் லேசரு. உன் மேல படாது, எதுல பட, நான் எந்த பாயிண்ட்ல படும் நினைக்கிறேன் அந்த பாயிண்ட்ல போய் என்ன செய்வேன், ஒளி அடிக்க முடியும் அல்லாஹ் சொல்லிட்டான். இதை ஒழுங்கா சிந்திச்சு பார்த்திருந்தாங்கன்னா அன்னைக்கு லேசர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப சிந்திக்கல. அல்லாஹ் என்ன பண்றான், உலகின் உள்ளூர் இளல் ஜபலி, அந்த மலையை பார், அங்க பார், அங்க என்னுடைய ஒளியை பாய்ச்சறேன். என் ஒளி பட்டவுன அது அங்க இருக்குதான்னு பாருப்ப. இனிஸ்தகர்ற மக்கானஹு வஸௌஃப தரானி, என் ஒளி பட்டதும் அந்த மலை அதே இடத்தில் இருந்தால் அப்புறம் நீ என்னை பார்க்கலாம். புரிய வைக்கிறான் அல்லாஹ். என்னை பார்க்க இயலாதுங்கிறதுக்கு அல்லாஹ் எப்படி புரிய வைக்கிறான், என்னை என்னை தாங்கக்கூடிய சக்தி உனக்கு இல்லை, என்னுடைய காட்சியை என்னுடைய பிம்பத்தை தாங்குற சக்தி உன் கண்ணுக்கு கிடையாது, உன் பாடிக்கு உடம்பு கிடையாது. மழை வந்து நம்மளை விட வலிமையானது தானே, கண்ணு தான் அல்லாஹ்வுடைய படைப்புல ரொம்ப மென்மையானது. அல்லாஹ் நம்மள்ட்ட இருக்கிற பொருள்கள்லயே ரொம்ப மென்மையானது எது, கண்ணு தான். அல்ல அவ்வளவு லென்ஸ் மாதிரி தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுக்கு தான் கவர் வச்சு முடி வச்சு இமையெல்லாம் வச்சிருக்க, அது டக்கு டக்குன்னு மூடுது, எவ்வளவு ஃபாஸ்டா மூடுது. இது மட்டும் இல்லாம மூக்கு மாதிரி வச்சிருந்தா எல்லா பேரும் குருடனா போயிருப்போம். கண்ணுக்கு இந்த மாதிரி எல்லாம் கவர் பண்ணி இமை போடாம சும்மா வச்சிருந்தான்னு வைங்க, அம்புட்டு பையன் குருடா இருப்போம். ஏன், எவ்வளவு தூசிகள் வருது, எவ்வளவு பொருள்கள் வருது, வந்து சதக்குன்னு குத்திருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. டெய்லி குத்திக்கிட்டே இருக்கும் கண்ணுல. அது என்ன பண்ணுது, நம்மள அறியாமலேயே லட்சம் தரம் மூடி 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 கொடுக்குது. ஏதாவது ஒண்ணு தூசி வந்தா டக்குன்னு முடிக்கிறது. ஒண்ணு படக்கூட வேண்டியில்ல, சும்மா வாங்கினா முடியலாம். பயங்காட்டுறதுக்காக அப்படி கையை கிட்ட கொண்டு போனா கூட என்ன செய்யறான், அவனை அறியாம மூடுறானே இல்லையா? அப்ப கண்ணுக்கு இவ்வளவு பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்டா, அதனுடைய தாங்கும் சக்தி ரொம்ப கம்மி. கண்ணுடைய தாங்கும், கைக்கு இருக்கு எவ்வளவு சக்தி இருக்குதோ அவ்வளவு சக்தி கண்ணுக்கு இருக்குமா? இப்படி இந்த நெருப்புல கொண்டே கை வைப்பீல, கண்ணை கொண்டு போய் பார்ப்போம், வைக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி எல்லாம் படைச்சிருக்கான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், லம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல், இறைவன் அந்த மலைக்கு காட்சி தந்த பொழுது, இவருக்கு காட்சி தராம, இவருக்கு தென்படாம மலைக்கு தென்பட்ட பொழுது, ஜஅலஹு தக்கா,
அதை தூள் தூளாக ஆக்கினான். வஹர்ர மூசா சைகா, அது தூளாகிறத பார்த்துட்டு இவர் மயங்கி விழுந்துட்டார். அல்லாஹ் பார்த்துட்டு விழுவல, அது தூளாகிறத பார்த்துட்டு இவ்வளவு பவரா, இதையா நம்ம கேட்டோம், மலைக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு ஜோதியா அப்படின்னு சொல்லி ஹர்ர மூசா சைகா, மூசா வந்து மூர்ச்சையாகி விழுந்தார். பலம்மா அபாக்க, மூர்ச்சை தெளிந்தவுடனே கால சுபஹானக துபுத்து இலைக்க வன அவ்வளுல் முமினீன், இறைவா நீ தூய்மையானவன், நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், இந்த மூமின்கள் நான் முதலா உன்னை நம்புறேன், பார்க்காமலே நம்புறேன், பார்க்க இயலாதுங்கிறதுனால எங்களுக்கு கருணை செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி மூசா நபி அவர்கள் அந்த தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கொண்டார்கள் என்பதை 7வது சூறாவுல 143வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திருக்குறான்ல பொதுவாகவும் அல்லாஹ் சொல்றான், லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார், எந்த பார்வைகளும் அவனை அடைய முடியாது, அவன் தான் பார்வைகளை அடைகிறான். நம்ம பார்வை அவன் பார்க்கறான், இந்த பார்வை அவனை பார்க்காது. ஒன் சைடு மட்டும்தான். கார்ல கண்ணாடி கிளாஸ் போட்டுருப்பாங்க, கருப்பு கண்ணாடி, அவன் உள்ள இருக்கணும் வெளியே பார்ப்பான், வெளியே இருக்கணும் உள்ள பார்க்க இயலுமா? நீனே எப்படி பண்ணுவ, எல்லாம் பண்ண மாட்டானா? நம்மளே எப்படி பண்றோம்லங்க, மனுஷனை கண்டுபிடிக்கிறானா இல்லையா? கண்ணாடி கார்ல உட்காந்துட்டு கருப்பு கண்ணாடி கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுறான், உள்ளுக்கு என்ன நடக்கணும் தெரிய மாட்டேன், அதுக்கு தடை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப வேற மாதிரி சமாச்சாரம் நடக்குதுன்னு அந்த மாதிரி கண்ணாடி போடக்கூடாதுன்ட்டாங்க. அப்ப கண்ணாடியை போட்டுக்கிட்டு நீ உள்ள உட்காந்துக்கிட்டு வெளியே உள்ள அம்பட்டை நீ பாக்குற, வெளியே உள்ளவனுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்ப நீ மட்டும் இப்படி செட்டிங் பண்ணும்போது அல்லாவுக்கு தெரியாது. அந்த மாதிரி அவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், நம்ம பார்த்தா கூலிங் கிளாஸ் மறைக்குது, நமக்கு பார்வைக்கு சக்தி இல்லாதனால மறைச்சு. நல்லா என்ன சொல்றான்னு கேட்டா, பார்வை உன் பார்வையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான், உன் கண்ணுக்கு நேரம் இருக்கிறான், ஒவ்வொருத்த கண்ணுக்கு நேரம் அந்த மாதிரி வியாபித்து இருக்கிறான், ஆனால் நீ அவனை பார்க்க இயலாது அப்படிங்கிற கருத்துப்பட 6வது அத்தியாயத்தில் 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அன்னைக்கு கூட சொன்ன ஆயிஷா நாயகி அவர்கள் சொன்னது, 3 விஷயங்களை யார் சொல்லுகிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பாக 3 விஷயங்களை எவனாவது சொன்னால் அவன் பொய் சொல்லுகிறான்னு சொன்னாங்க. ஒன்னும் நபிகள் நாயகம் மறைவான விஷயத்தை அறிவார்கள் என்று சொன்னா அது பொய் அப்படின்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய வஹியை, இறைவனிடமிருந்து வந்த செய்தியை மறைத்து விட்டார்கள், ஏதோ ஒரு செய்தியை மறைத்து விட்டார்கள் யாராவது சொன்னால் அவனும் பொய் சொல்கிறான்னு சொன்னாங்க. 3வது என்ன சொன்னார்கள்னா, மன் ஹத்தஸக அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ரப்பஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை பார்த்தார்கள் என்று எவனாவது உன்னிடத்தில் சொன்னால் ஃபக்கத் கதப, அவன் நிச்சயமாக பொய் சொல்கிறான் என்று ஆயிஷா நாயகி சொல்லி, நான் ஏற்கனவே சொன்ன அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. எந்த வசனத்தை? அவன் பார்வைகளை அடைகிறான், பார்வைகள் அவனை அடையாதுங்கிற வசனத்தையும் ஓதி காட்டுறாங்க என்ற செய்தி புகாரியில 4855வது ஹதீஸ்ல இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜுக்கெல்லாம் போனாங்க. அல்லாஹ்வுடைய வல்லமை, ஆற்றல், சொர்க்கம், நரகம், இன்னும் என்னென்னவெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கிறதோ அது மாதிரி பெரிய அதிசயங்களை எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு காட்டினான். அதையெல்லாம் நமக்கு அவர்கள் அறிவித்து விட்டு சென்றார்கள். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அபூதர்ங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க, ஸஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல் ரஅய்த ரப்பக, நீங்க உங்க இறைவனை பார்த்திருக்கிறீங்களான்னு ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேட்டேன். நமக்கு தான் பார்க்க முடியல, அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்கணும் கண்டிப்பா பார்த்திருப்பாங்க நினைக்கிறாரு. நம்ம சாதாரண மனிதர்கள் நமக்கு பார்க்க முடியாது, நாங்க பார்க்கணும்னா கேட்க மாட்டோம், ஆனா நீங்க அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கனால பார்த்திருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. ஹல் ரஅய்த ரப்பக, உங்கள் இறைவனை நீங்கள் பார்த்தது உண்டா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கால நூருன் அன்னா உராஹு, அவனும் பேரொளியானவன், நான் எப்படி அவனை பார்க்கிறது? ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, எப்படி பார்க்க இயலாத ஒண்ணு பாத்தியான்னு கேட்கிற, அவன் பேரொளி, அந்த ஒளியை எல்லாம் நமக்கு தாங்க இயலாது, அந்த கதிர் வீச்சுகளை எல்லாம் நம்முடைய கண்களால் தாங்கிக் கொள்ள இயலாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கால நூருன் அன்னா உராஹு, அவனோ ஒளிமயமானவன், அவனை எப்படி நான் பார்க்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல 261வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். இப்படி இறைவனை பற்றி எண்ணற்ற கொள்கை விளக்கங்களை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஆக இப்ப இதெல்லாம் ஒரு அளவுக்கு உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம்.